வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, அர்த்தமுள்ள தமிழ் மாதங்கள் என்ற தொடர் சிந்தனையிலே இரண்டாவது வைகாசி மாதத்தை பற்றிய விளக்கத்தை இன்றைய அமர்விலே நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். வைகாசி, காசி என்றால் உலகம், பிரபஞ்சம், சக்திகளம், விண்வெளி, அர்த்தநாரி, சிவசக்தி என்று பிரம்மலோகம் என்று பல வார்த்தைகளால் குறிப்பிடப்படுவதுதான். வைகாசி என்றால் அந்த பிரபஞ்சத்தில் வைப்பது. எதை வைப்பது என்றால் மன பக்குவத்தை பற்றித்தானே பேசிக்கொண்டிருக்கின்றோம். உடல் அளவிலே நான் என்றிருக்கின்ற மனதை உடல் கடந்து விரிந்து இந்த பிரபஞ்சத்திலே மனதை நிறுத்து என்பதுதான் வைகாசி என்ற மாதத்தின் பொருள். சாதாரணமாக ஒவ்வொரு மனிதனுடைய மனோபாவம் என்று பார்க்கின்ற போது, நான், என் பெயர், என் படிப்பு, என் தொழில், என் குடும்பம், என் சொத்து, என் உறவு, என் நட்பு, என் நாடு என்ற அளவிலே எல்லை கட்டியதாகத்தான் இருக்கின்றது. அதனால்தான் அடுத்த அண்டை வீட்டாரின் மீது பகை உணர்வு தோன்றுகிறது. உறவிலே கூட மற்றவர் மீது பகை உணர்வு, காழ்ப்புணர்வு தோன்றுகிறது. இன்னும் சொல்ல போனால் சில சமயங்களில் தன் மீதே தனக்கு ஒரு பொறாமை உணர்வு, ஒரு பொருந்தா உணர்வு, விரக்தி, வெறுப்பு, தாழ்வு மனப்பான்மை போன்றவை வரும். இவை எல்லாமே சிக்கல்களாக, பிரச்சனைகளாக, நோயாக வடிவெடுக்கின்றன. ஆனால் வாழ்க்கை என்பது உடல் நலத்தோடு, மன நிறைவோடு, பொருள் வளத்தோடு, இவை அனைத்திற்கும் மேலாக ஆத்ம நிறைவோடு வாழ்வதுதான். அதுதான் முழுமையான, நிறைவான, வெற்றிகரமான வாழ்க்கை. அதை அடைய வேண்டும் என்றால் அதற்கு எது தடையாக இருக்கின்றனவோ அவற்றை தவிர்க்க வேண்டும். அந்த தீயவற்றை தவிர்த்து நல்லவற்றிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் உடல் சார்ந்த நான் என்ற அகந்தையிலிருந்து மனம் விரிவு பெற்று பிரபஞ்சமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தனி மனித வாழ்க்கை உலகை சார்ந்ததுதான். எல்லோரும் நலமாக இருந்தால்தான் நம்முடைய நலமும் குந்தகமின்றி, பாதகமின்றி பாதுகாக்கப்படும். மற்றவருடைய பொறாமை உணர்வு தாக்குமே என்றால் நம்முடைய நலன் குறைபடுகிறது அல்லவா? அப்படி இல்லாதிருக்க வேண்டும் என்றால் எல்லோருக்கும் விரிந்த மனம் அவசியம். இதை ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு சிறு குறிப்பை தந்திருக்கிறார்கள். ராகு திசை இருந்தால் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமைகளிலே கருடாழ்வார் சன்னதியிலே விளக்கேற்ற வேண்டும் என்று ஒரு பரிகாரத்தை சொல்லுவார்கள். இது எப்படி நம் பிரச்சனைக்கு தீர்வாகும்?
சனிக்கிழமைகளிலே பெருமாள் கோவிலில் சென்று கருடாழ்வார் சன்னதியிலே ஒரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் என் பிரச்சனை எப்படி தீரும் என்று சிந்தித்தால் இதனுடைய உட்பொருள் இதே வைகாசியில் வந்து முடியும். அது என்ன என்றால், ஒரு சிக்கல் ஏதோ ஒன்று பொருந்தாதது, அதுக்கு காரணம் ராகுனுடைய அலைவீச்சு என்று ஜோதிடம் சொல்கிறது. இப்ப அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். இதனுடைய உட்பொருள் என்னவாக இருக்க முடியும் என்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், சிக்கல் காரணம் அவரவருடைய கர்ம வினைப்பதிவுகளே. அந்த தீய பதிவுகளை தூண்டிவிடக்கூடிய அலை வேகம் ராகு திசைக்கு உண்டு. அப்ப இந்த ராகுவினுடைய அலை வீச்சு நம்மில இருக்கின்ற ஒரு தீய கர்மாவை வெளிப்படுத்துகிறது. அதன் பலனாக ஒரு சிக்கல் வருகிறது. இப்ப அதிலிருந்து நம்முடைய மனதை நாம் விடுதலை செய்ய வேண்டும். அந்த துக்கத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும். என்ன சொல்லுகிறது பரிகாரம் என்றால், கருடாழ்வார் சன்னதியிலே விளக்கேற்றுவது. மகாவிஷ்ணுவுக்கு 2 அம்சம். ஒன்று பாம்பனை, 5 தலை பாம்புடைய ஆதிசேஷன் பஞ்சனையாக அமைந்திருக்கிறது. இன்னொன்று அவருடைய வாகனமாக கருடாழ்வார் அமைந்திருக்கிறது. இப்போ பாம்பு என்பது என்ன, கருடன் என்பது என்ன என்றால், நிலத்திலே ஊர்ந்து போகக்கூடிய ஜந்து பாம்பு, ஆகாயத்தில் உயர்ந்து பறக்கக்கூடிய ஜந்து கருடன். இப்ப இரண்டின் எல்லைக்கோடு என்னன்னு பார்த்தீர்கள் என்றால், இது பூமியிலே மண் மீது ஊர்ந்து போகக்கூடிய ஒரு ஜீவன். அது விரிந்த வானத்தில் உயர்ந்து பறக்கக்கூடிய ஜீவன். இப்போ பூமி எப்படி குறுகி உள்ளதோ, வானம் விரிந்துள்ளதோ, அதே போல மனம் குறுகுகின்ற போது ஒரு சிக்கல் பூதாகரமாக தெரிகிறது. மனம் விரிந்து வானளவா விரிகின்ற போது இந்த சிக்கல் சிறு புள்ளியாக தெரிகிறது. இதை இன்னொரு உதாரணத்தில் பார்க்கலாம். ஒரு கோப்பை நீரிலே 2 தேக்கரண்டி உப்பை கலந்தால் அந்த நீரை குடிக்க இயலுமா? என்ன பிரச்சனை? கோப்பை நீர் நமக்கு பிரச்சனை அல்ல. அதிலே கலக்கப்பட்டு 2 தேக்கரண்டி உப்பு தான் பிரச்சனை. இப்போ உப்பு நமது பிரச்சனை. அந்த பிரச்சனையே ஒரு பெரிய குடம் நீரிலே கலந்து விட்டால், இப்போ அந்த உப்பு அங்கே தெரிகிறதா என்றால் மிக லேசாக தெரியுமே தவிர, அது சொன்னால் தான் தெரியும், பார்த்தால் தான் தெரியுமே தவிர, இல்லை என்றால் தெரியாது. அப்போ நம்முடைய பிரச்சனை 2 தேக்கரண்டி உப்பு என்றால், கோப்பை நீரிலே நம்மை பாதித்தது, குடம் நீரிலே நம்மை பாதிக்கவில்லை. இதே போல நான் என் பிரச்சனை என்று உடல் அளவிலே சிக்கி பார்க்கின்ற போது அது சிக்கலாக தெரிகிறது. உடலை கடந்து பிரபஞ்சமாக விரிந்து பார்க்கின்ற போது அது சிறு நிகழ்வாக தோன்றுகின்றதே தவிர சிக்கலாக தெரியவில்லை. எனவே இந்த உடல் கடந்த மனம் எந்த விதமான நோயோ, பிரச்சனையோ, சிக்கலோ, பற்றாக்குறையோ, பகையோ இதுல சிக்குவது இல்லை. அதனால் மனதை விரித்து பிரபஞ்சமாக வைத்துக்கொள். மயக்கத்தின் விழிப்புக்கு இதுதான் அவசியம் என்று சித்திரைக்கு அடுத்த மாதமாக வைகாசியை வைத்தார்கள்.
எனவே எல்லாருக்கும் எல்லாமும் நிறைவாக கிடைத்துவிட்டால் போட்டியும் இல்லை, பொறாமையும் இல்லை, திருடுவதும் பிச்செடுப்பதும் பட்டினிச்சாவும் கூட இருக்காது. அதனால் நான் என்ற உடல் அளவில் சிக்கியிருக்கின்ற மக்கள் இயற்கையில் நமக்கு வேண்டியதெல்லாம் இறைநிலை நிறைவாக தந்திருக்கிறது, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற நிறைவை பெறுகின்ற போது வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. அதைத்தான் வைகாசி விசாகம் என்றால் விசாலப்படுத்துவது, மனதை விசாலப்படுத்துவது விசாகம். அப்ப மனதை பிரபஞ்சத்தில் வைத்து விசாலமாக்கி கொண்டால் வாழ்க்கை வசந்தமாகும். அதை வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், பற்றுக பற்று அற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அதாவது உடல் சார்ந்த புலன் சார்ந்த பற்றுகளிலே இருந்து விலக வேண்டும் என்றால் மாற்று வழி என்ன? பற்று அற்றான் பற்றினை பற்றிவிடு என்கிறார். இறைவனுக்கு எந்த பற்றும் கிடையாது. என் பிரபஞ்சம், என் கோள்கள், என் ஜீவராசிகள், என் பக்தர்கள், என் நாத்திகர்கள் என்று எந்த பேதமும் இறைவனுக்கு கிடையாது. வேண்டுதல் வேண்டாம இலான் என்ற வள்ளுவ பெருந்தகை. அப்படி எந்த பற்றும் இல்லாத அந்த பரம்பொருளை பற்றிக்கொள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அதாவது இன்னும் சொல்ல போனால் மனதின் இயல்பே ஒன்றை பற்றி கொண்டு தொங்குவதுதான். மனதின் இயல்பே ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டு அலல் படுவது மனதின் இயல்பு. கிளைக்கு கிளை தாவுகின்ற குரங்கு போல ஆசைக்கு ஆசை, பிரச்சனைக்கு பிரச்சனை தாவுகின்ற குரங்கு மன மனிதர்கள் வாழ்கின்ற நாடுதான் கிஷ்கிந்தை. இந்த உலகமே கிஷ்கிந்தை தான். எனவே பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்ற தவறியதால் பற்றி கொண்ட அனைத்தும் பற்றாக்குறையாகவே உணரப்படுகின்றன. பற்றி கொண்ட அனைத்தும் பற்றாக்குறையாகவே உணரப்படுகின்றது. நிறைவு பெறவும் வழி இல்லை, விட்டு விலகவும் முடியவில்லை. புலிவாலை பிடித்த கதையாக வாழ்க்கை அல்லல் படுகிறது. இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கண்ணாசன் அருமையான ஒரு வரியை சொன்னார். நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இந்த 4 வரிகளை அவ்வப்போது மனதிலே திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருந்தால் மனம் தானாக மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்க தொடங்கிவிடும். நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அந்த நிம்மதி என்ற சொல்லே அற்புதமான பொருளை தனக்குள் வைத்திருக்கிறது. அது என்ன என்றால் 4 எழுத்து நிம்மதி, ஒரு வார்த்தை. முதல் எழுத்தையும் இறுதி எழுத்தையும் இணைத்தால் நிதி என்று வரும். நிதி என்றால் செல்வம், பணம். இந்த 2 எழுத்துக்களுக்கு மத்தியில் இருப்பது என்ன? இம், ஓம், ஆம். இம் என்றால் பிரணவ பொருள், இறைவன். ம என்றால் மனிதன், மனம். அப்போ பணத்துக்கு இடையிலே இறைவனும் மனிதனும் சிக்கிக்கொண்டு அல்லல் படுகிறார்கள்.
அதனால் அந்த நிதியில் இருக்கின்ற பற்றை கொஞ்சம் விலக்கி வை, நிம்மதி கிடைக்கும். எனவே மனம் நிதிக்கு தரும் மதிப்பை நிம்மதிக்கு தர மறுப்பதால் நிதியிலும் நிறைவு பெற முடியவில்லை, நிம்மதியும் வந்து சேரவில்லை. வாழ்க்கை அவலமாகத்தான் இருக்கும். அதனால் வை காசி விசாகம் என்ன வாழ்வியலை நமக்கு போதிக்கிறது என்றால், நிதி அவசியம்தான், ஆனால் அதுவே வாழ்க்கை அல்ல. பொருள் இல்லார்க்கு உலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லாகியாங்க. அவ்வுலகம் என்றால் இறந்த பிறகு என்பது அல்ல. இவ்வுலகு அவ்வுலகு இரண்டும் ஒரே உலக வாழ்க்கைதான். ஒரு பக்கம் பொருள், மறுபக்கம் அருள், இரண்டும் இணைந்த நாணயம் வாழ்க்கைக்கு பயனாகும். ஒரு பக்கம் மட்டுமே வாழ்ந்து பார்த்து விட்டு அடுத்த பக்கத்தை தொடவில்லை என்றால் எப்படி பணம் செல்லா காசாகிறதோ அதே போல் வாழ்க்கையும் செல்லா காசாகிவிடும். அதனால் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். என்ன பிரச்சனை மனிதனுக்கு? 1008 பிரச்சனைகள். ஒவ்வொன்றாக எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணிதான். என்ன? மனம் அதிலே சிக்கி இருக்கிறது. யாதனின் யாதனின் நீங்கியான், அந்த பற்றில இருந்து விலகிவிட்டால் நோதல் அதனின் அதனின் இலன், அந்த பிரச்சனையிலிருந்து நீ விடுபட்டு விடுகின்றாய். அப்ப எந்தெந்த பொருளின் மீது, உறவின் மீது, வசதியின் மீது மனம் சிக்கி இருக்கிறதோ அதுவே சிக்கல். அதிலிருந்து விலகிவிட்டால் சிக்கலும் விலகிவிடுகிறது. அது இன்னும் ஒரு நுட்பத்தை வைத்தார் வள்ளுவர் இந்த குறளிலே. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். இந்த சொற்களை உச்சரிக்கின்ற போது உதடுகள் ஒட்டாது. அப்ப குறளின் பொருளை வார்த்தை அமைப்பிலேயே தந்துவிட்டார் வள்ளுவர் பெருந்தகை. ஒட்டினால் துன்பம், ஒட்டவில்லை என்றால் துன்பம் இல்லை. அப்போ மனதை விலக்குவது, உடலை விலக்க வேண்டாம். குடும்பம், உறவு, தொழில், பந்தம், பாசம் எல்லாம் இருக்கட்டும், மனதை மட்டும் கொஞ்சம் விலக்கிவிடு என்கிறார் மகான். அதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிக எளிமையாக சொல்லுவார். பணக்கார வீட்டு வேலைக்காரியை போல இந்த உலகத்திலே வாழ கற்றுக்கொள். பணக்கார வீட்டு வேலைக்காரி, சென்ட்ரலைஸ்டு ஏசி ஹால், அனைத்து விதமான உணவு வகைகள், கார் பயணம் எல்லாமே உண்டு. ஆனா எதுவுமே அந்த வேலைக்காரிக்கு சொந்தம் இல்லை. ஆனா இருக்கின்ற வரைக்கும் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இந்த உலக வசதிகளை ஒரு வேலைக்காரி எப்படி பணக்கார வீட்டிலே இருக்கின்றாலோ, தனக்கு சொந்தம் அல்ல ஆனால் அனுபவிக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ற தெளிவோடு இருக்கிறாளோ, அதே போல அனைத்து வாழ்க்கை வசதிகளும் எனக்கு சொந்தம் அல்ல, அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நினைத்து விட்டால் வாழ்க்கையிலே சிக்கலே கிடையாது. அதாவது நம்மிடத்தில் இருக்கின்ற ஒரு பொருளோ சொத்தோ அல்லது பணமோ இன்னொரு கைக்கு போகிறது என்றால் இதுவரை அந்த பணத்தின் மீது, சொத்தின் மீது எனக்கு இருந்த உரிமை காலாவதி ஆகிவிட்டது என்று அர்த்தம். அந்த சொத்தின் மீது, பணத்தின் மீது எனக்கு இருந்த உரிமை காலாவதி ஆகிவிட்டது. இறைவன் அதை இன்னொருவனுக்கு மாற்றி தந்து விட்டான். இந்த இயற்கை ஏற்றுக்கொள்கின்ற மன பக்குவம் வந்துவிட்டால் பிறகு என்ன கவலை, என்ன பிரச்சனை? வாழ்க்கையே ஆனந்தம்தான்.
அந்த மனப்பக்குவத்தை அடைய வேண்டும் என்று சுட்டிக்காட்டுவது வைகாசி விசாகம். இந்த மனம் எப்படிப்பட்டது என்பதற்கு தசாவதாரத்திலே ஒரு குறிப்பை தந்திருக்கிறார்கள். 10 அவதாரங்களிலே 5வது அம்சம் வாமன அவதாரம். 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, 3 வைத்ததோ மன்னவன் தலையிலே என்றார் கண்ணதாசன். 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, 3 வைத்ததோ மன்னவன் தலையிலே. அதாவது வாமன அவதாரத்திற்கு முன்பு மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம இந்த 4ம் விலங்கினங்களை பேசுகின்றன. அங்கே சிந்திக்கின்ற மனமும் இல்லை, பேசுகின்ற வாயும் இல்லை. 5வது அவதாரம் வருகின்ற போதுதான் ஒரு சிறுவன் வாமனன் வருகின்றான். மாம்பழி சக்கரவர்த்தி இடத்திலே எனக்கு 3 அடி மண் வேண்டும் என்று கேட்கின்றான். தந்தேன், எடுத்துக்கொள் என்றான் மாம்பழி. அதை தானம் பெற்றுடனேயே வாமனன் விஸ்வரூபம் எடுத்தான். 1 அடியால் பூமியை அளந்தான், மறு அடியால் மேல்லோகத்தை அளந்தான். 3வது அடிக்கு இடம் எங்கே என்று கேட்டான். என் தலையிலே வை என்றான், வைத்தான். இது காலம் காலமாக நாம் கேட்டுக்கின்ற கதை. இதை கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தால் பல கேள்விகளுக்கு விடை கிடைக்காது. ஒன்று, இது நிகழ்ந்த காலம் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. விரிந்த பூமி, குறைந்த மக்கள், 3 அடிக்கு என்ன பிரச்சனை? சரி, 1 அடியால் பூமியை அளந்தான். பூமியின் அளவு 25,000 மைல் சுற்றளவு. மறு அடியால் மேல்லோகத்தை அளந்தான். மேல்லோகத்தின் அளவு என்ன என்று இன்று வரைக்கும் விஞ்ஞானம் அளக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் மில்கிவே கேலக்சி என்ற ஒரு மண்டலத்தில் 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் உள்ளன. அவற்றிலே ஒரு சூரிய குடும்பம் தான் நாம் வாழ்கின்ற இந்த சூரிய குடும்பம். இந்த மண்டலத்தை போல 1008 மண்டலங்கள் உள்ளது மேல்லோகம். அப்போ 25,000 மைல் சுற்றுலா உள்ள பூமியை 1 அடியில் அளந்து விட்டு அளப்பரிய பிரபஞ்சத்தை 200 அடியால் அளந்தான் என்றால் ஒரு காலின் அளவு என்ன, மறு காலின் அளவு என்ன? இறைவன் சப்பானியா? சரி, அடுத்து இந்த உலகத்தை தானம் தருவதற்கு மாபலிக்கு உரிமை கிடையாது. அவனும் சக்கரவர்த்தி, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குத்தான் அவன் உரிமை உள்ளவன். அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் மற்ற பகுதியில் வேறு மன்னர்கள் ஆண்டு கொண்டிருப்பார்கள். ஒட்டுமொத்த பூமி மாபலி தானம் தர முடியாது. சரி, தானம் பெற்றது ஒரு வடிவம், அளந்தது விஸ்வரூபம். இது பேசிக்கலி நல் அண்ட் வாய்ட். சட்டத்திலே அடிப்படை தவறு. எதிலே தானம் தரப்பட்டதோ அந்த ஒரு வடிவத்தில் தான் அளக்க வேண்டுமே தவிர, தானம் பெற்ற பிறகு உருவத்தை மாற்றுவது, அளவுகோலை மாற்றுவது சட்டப்படி செல்லாது, தர்மத்தின்படியும் செல்லாது. அப்ப எத்தனை கேள்விகளுக்கும் விளக்கம் என்ன? கேள்வி மட்டும் கேட்டால் நாத்திகம், கதையை மட்டும் நம்பினால் பக்தி மார்க்கம். இரண்டுக்கும் இடையில விசிஷ்டாத்வைதம். 2 பேருக்கும் விளக்கம் சொல்லியாக வேண்டும். அதுதான் வேத்திரியம் செய்கிறது. இங்க பக்திக்கும் விளக்கம் கிடைக்கும், நாத்திகத்துக்கும் விளக்கம் கிடைக்கும். சரி, இதன் விளக்கம் என்ன? 4 அவதாரங்களில் விலங்குகளாக பேச்சின்றி மனமின்றி வந்த பரிணாமம் 5வது இடத்தை தொட்ட போது வாமனனாக வெளிப்படுகிறது.
வாமனன் என்றால் பேசுகின்ற வாயும் சிந்திக்கின்ற மனமும் இணைந்த திருவடிவம், வாயும் மனமும் இணைந்த வாமனன். பெயரிலேயே அற்புதமான குறிப்பை தந்து விட்டார் அந்த மகன். வாமன் என்றால் பேசுகின்ற வாயும் சிந்திக்கின்ற மனமும் இணைந்தது என்று பொருள். வாயும் மனமும் இணைந்த வாமனன். சரி, மனம் எப்படிப்பட்டது? சிறுவனாக வந்தது, ஆனால் பிரபஞ்சமாக விரிந்தது. எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுவது மனம். அணுவை நினைத்தால் அணுவாக சுருங்குகிறது, அண்டத்தை நினைத்தால் அண்டமாக விரிகிறது. அந்த குறுகுதலுக்கும் விரிதலுக்கும் எத்தனை நேரம் எடுத்துக்கொண்டது? வாயு வேகம், மனோவேகம். சன நேரத்தில் எங்கும் பயணிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது மனசு. அதனால் அது நினைத்த மாத்திரத்தில் அணுவாகவும் சுருங்க முடியும். அடுத்த சனத்தில் பிரபஞ்சமாக விரியவும் முடியும். அந்த திறம் வாய்ந்தது மனம் என்பதனால் வாமனன் சிறு வடிவத்திலே வந்து விஸ்வரூபம் எடுத்தான். சரி, இந்த 3 அடி மண் என்ன கணக்கு என்றால், இதுவரை அதாவது உடல் அளவில் எல்லை கட்டி இயங்குகின்ற மனம், அது எவ்வளவு மேன்மைகளை பெற்றாலும் அடைந்தாலும் நிறைவு பெறுவது இல்லை. அந்த மனம் நிறைவு பெறுகின்ற இடம் மேற்கொண்டு எதையும் கேட்காத, விரும்பாத, ஆசைப்படாத ஒரு இடம். அது அந்த விஸ்வரூப தரிசனத்தால் பெற முடியும். எனவே இந்த பூமி பஞ்சபூதங்களால் ஆன ஒரு கோள். அப்ப பூமியை முதல் அடியில் அளந்தான் என்றால் பஞ்சபூத தத்துவத்தை அறிந்தான் என்று பொருள். 2வது அடியால் மேல்லோகத்தை அளந்தான் என்றால் விஸ்வரூப தரிசனமாக மனம் விரிந்தது என்று பொருள். அப்படி விரிந்து விட்டால் அது நிறைவு பெற்றுவிடும். அதற்கு என்ன செய்வது என்றால், தலையில் இருக்கின்ற ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்பதே மாபலியின் தலையில் வைத்த 3வது அடி. அப்போ 3 அடி தத்துவம் என்ன என்றால், பஞ்சபூதத்தை அறிந்து அதுவேதான் எல்லாமாக பிரபஞ்சமாக விரிந்தது என்று மனம் விரிந்து அதனோடு லயமாகின்ற போது இந்த உடல் உணர்ச்சிகள் அவனை பந்தப்படுத்த முடிவது இல்லை. அப்படி விரிந்த நிலைக்கு போவதற்கு ஒரே ஒரு தடைதான் நான் என்ற பற்றுதல், ஆணவம். அதை நீக்கிவிட்டால் மனிதன் தெய்வமாகின்றான். தெய்வத்துக்கு தேவைகள் கிடையாது. இந்த பக்குவத்தை கண்ணதாசன் அழகாக 4 வரிகளை சொன்னார். கேள்வி வரும் போது பதில் ஒன்று வேண்டும், கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும், வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும், மனதை மனதாக நீ காண வேண்டும். 4 வரிகளில் அற்புதமான தத்துவங்கள். கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும். நான் ஏன் பிறந்தேன்? ஏன் இப்படி வாழ்கிறேன்? எனக்கு ஏன் சிக்கல் வருகிறது? எனக்கு ஏன் வெற்றி தோல்வி? ஏன் இன்ப துன்பம்? ஏன் லாப நட்டம்? என்று எந்த கேள்வியை கேட்டாலும், தன்னை பற்றியோ இன்னும் நுணுகி இந்த பிரபஞ்சத்தை, தெய்வத்தை பற்றி கேள்வி எழுப்பினாலோ, அந்த கேள்விக்குரிய விடையை அகக்காட்சியாக காட்டுகின்ற பெறக்கூடிய இடம் துரியாதீதம், சக்தி களம். அந்த மன அலைவேகம் தீட்டா டெல்டா ஃப்ரீக்வன்சி 7 முதல் 1 வரை உள்ள
அலை நீளத்திலே மனம் ஒடுங்கினால் அத்தனை ஐயப்பாடுகளுக்கும் விளக்கம் கிடைக்கும். அப்ப மனம் அந்த இடத்தை தொட வேண்டும். கேள்வி வரும் போது பதில் ஒன்று வேண்டும். அப்படி தொட்டு விட்டால் கேட்க நினைக்காத மனம் ஒன்று கிடைக்கும். மனம் ஒடுங்கி 7 முதல் 1 என்ற அலைச்சொல்லுக்கு போய்விட்டால் அது பிரபஞ்சமாக விஸ்வரூபத்தில் நிலைத்துவிடும். விஸ்வரூபம் பெற்ற பிறகு உடல் அங்கே இருக்காது, உணர்வுச்சிகள் இருக்காது, தேவைகளும் இருக்காது, மனமும் இருக்காது. அது கேட்க நினைக்காத பக்குவம். அதுக்கு என்ன செய்ய வேண்டும், எங்கே தொடங்குவது பக்குவத்தை என்றால், வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். என் உடல், என் மனம், என் அறிவு, என் வாழ்க்கை, என் பயணம் என்று தன்னை மையப்படுத்தி சொல்ல வேண்டும். வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். ஆனால் இப்போது நம்முடைய வாழ்க்கை நம் கையில் இருக்கிறதாக எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் செய்தித்தாளை பார்க்கின்ற போது பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறான். தொலைக்காட்சியில் விளம்பரை பார்க்கின்ற போது பல பொருட்களுக்கு வாங்க வேண்டும் என்ற ஆசைக்கு அடிமையாகிறான். அப்ப இன்றைய காலகட்டத்தில் சுதந்திர புருஷன் எவனும் இல்லை. எல்லோரும் சுதந்திர நாட்டின் அடிமைகளே. ஆசைக்கு அடிமை, கோபத்துக்கு அடிமை, பணத்துக்கு அடிமை, பதவிக்கு அடிமை, அடிமைகள் நிறைந்த நாடு இது, உலகம் இது. எனவே இதை மாற்றி வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். அப்படி தொடங்குகின்ற போது மனதை மனமாக நீ காண வேண்டும். மனதின் இயல்பு குரங்கு. அடித்தாலும் அணைத்தாலும் அடங்கி விடாது. அப்படியே விட்டுவிட்டால் முடிவும் இராது. நயத்தாலும் பயத்தாலும் அடங்கி விடாது. நமக்குள்ளே இருந்து கொண்டு நன்மை தராது. மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. இந்த கிஷ்கிந்தை குரங்கை புரிந்து கொண்டு விட்டால், அதன் இயல்பு அப்படித்தான், எதையாவது பற்றி கொண்டு தொங்கிக் கொண்டு இருப்பது அதன் இயல்பு. இதெல்லாம் ஒரு பொருட்டாக கொண்டால் வாழ்க்கை என்னாவது என்று இந்த மனதை மூன்றாவது மனிதன் போல ஒரு பார்வையாளனாக பார்க்கின்ற பக்குவத்தை பெறுவது. மனதை மனதாக நீ காண வேண்டும். Be an observer, not a participator. அப்படி அதை சாட்சி பாவனையாக பார்க்க தொடங்கினால் மனம் செயலற்று போகும். எனவே வைகாசி விசாகத்தை எப்படி அடைவது என்ற சூட்சுமத்தை 4 வரிகளில் தந்தார் கண்ணதாசன். எனவே உடலளவில் தான் தனது என்ற எல்லைகளுக்குள் சிறைப்பட்டிருக்கின்ற நம்முடைய மனம், இதை விரித்து விசாலமாக்குவதே ஆத்ம விடுதலை, வைகாசி விசாகம். இதுதான் உண்மையான விளக்கம். வைகாசி விசாகத்தின் உண்மை விளக்கம் இதுதான். இதை உணர்ந்து நலம் பெற வேண்டும் என்ற கருத்தை மையப்படுத்தித்தான் மாதங்களுக்கு பெயர்களை சூட்டிய ஞானிகள் சிறந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து வைத்தார்கள். இது சாமானியுடைய அறிவு கேட்டக்கூடிய வார்த்தைகள் அல்ல. இதை விளக்குவதற்காக சொல்லப்பட்ட புராண கதையிலே ஒன்று கந்த புராணம். காந்தம் ஸ்காந்த புராணம் தான் மருவி கந்த புராணமானது. அந்த காந்தத்தை பற்றிய அறிவை பெற வேண்டும். சிவம் ஈர்ப்பு சக்தி, அதிலிருந்து தோன்றிய விளக்கும் சக்தி, இரண்டும் இணைந்தது பிரம்மா என்ற விண் சக்தி. அதிலிருந்து 4 பூதங்கள் தோன்றியது சதுர்த்தி விநாயகன். அவற்றோடு காந்தாற்றல் ஊடுருவியே சுத்தவெளியிலிருந்து மனிதன் வரைக்கும் பயணித்து அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் மற்றும் உணர்கின்ற மனமாக 6 வகைகளிலே காந்தம் விரிந்திருப்பதால்
அந்த கந்தனை அறிய வேண்டும் என்று ஆறுமுக கடவுள் என்று கந்த பெருமானை தந்து, அது மட்டுமல்ல, கந்தனுடைய பிறப்புக்கே ஒரு நோக்கத்தை வைத்தார். என்ன நோக்கம்? சூரனை வதம் செய்வது என்று ஒரு கணக்கை வைத்தார்கள். அப்போ முருகனின் பிறப்பின் நோக்கம் சூரனை வதம் செய்வது. சூரன் யார்? அசகாய சூரன். அனைத்தும் சாதிக்க வல்லவன் மனசு. ஆனால் மனதுக்கு ஒரு பலவீனம் என்ன என்றால் ஆணவத்திற்கும் பொருளுக்கும் அடிமையாவது. அதிலே செய்யக்கூடிய அதர்மங்கள். அதுல என்ன துன்பப்படும்? இந்த உடலே துன்பப்படும். உடல் உறுப்புகள் பாழ்படுவதற்கு காரணம் என்ன என்று சிந்தித்து பாருங்களேன். வறுமையில இல்லாத வியாதிகள் வசதி வந்த பிறகு வந்ததுக்கு காரணம் என்ன? வறுமையில் இருப்பவனுக்கு வியாதிகள் உண்டா? வசதி வந்தவனுக்கு வியாதி இல்லாமல் போகுமா? அப்ப வறுமையில் காணந்த வியாதி வசதியில் வந்தது ஏன் என்றால், நினைத்த உடனேயே அனுபவிக்கின்ற வசதி வந்துவிட்டால் உடல் உறுப்புகள் பாழ்படும். அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகின்ற போது உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், ஆசைகள் அளவுக்கு அதிகமாக போகின்ற போது உடலும் ஈடு கொடுக்க முடியாமல் துவண்டு போகும், சோர்வடையும். மனமும் அதை ஈடு கொடுக்க முடியாமல் தளர்வடையும். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். மைண்ட் ஸ்ட்ரெஸ், பாடி ஸ்ட்ரெயின். மன இறுக்கம், உடல் சோர்வு, விளைவு வியாதிகளும் பல வகை சிக்கல்களும். அதனால் தேவர்கள் என்ற இந்த புலன்கள் துன்பப்படும் பத்மனிடத்தில். அப்ப இந்த புலன்களை விடுவிக்க வேண்டும் என்றால் சூரனை வதம் செய்ய வேண்டும். ஆணவத்தை, ஆசைகளை, பொருள் பற்றி வதம் செய்ய வேண்டும். அதை மையப்படுத்தியதுதான் விசாகத்தின் கதாநாயகன் முருகன். முருகன் பிறந்த நாள் வைகாசி மாசம், விசாக நட்சத்திரம். விசாலமான விண்வெளிக்கு மூலம் ஆதிசிவமான சுத்தவெளி. அந்த ஆதிசிவத்திலிருந்து பிறந்த காந்த கடவுள் முருகன். விசாகத்திலிருந்து 14வது இடத்தில் உள்ளது கார்த்திகை நட்சத்திரம். அதனால் கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்ததாக ஒரு குறிப்பு உண்டு. 14 வயதை தொடுகின்ற போது அந்த 6 குழந்தைகளையும் ஒரே குழந்தையாக, கந்தனாக சக்தி அரவணைக்கிறாள். அதன் பிறகு சக்தி ஆயுதத்தை தருகிறாள். சிவன் அஷ்டதிக்பாலர்களையும், பிறகு அவர் துணையாக அவருடைய பேரின் ஒருமை அனுப்பி வைக்கிறார்கள். பிறகு அங்கே போய் சூரனை வதம் செய்வதாக கதை. சரி, இதன் உட்பொருள் என்ன என்றால், 14வது வயதிலேயே தன்னுள் இருக்கின்ற சூரன் என்ற ஆணவத்தை அடையாளம் கண்டு வதம் செய்யவில்லை என்றால் பிறகு வாழ்நாளிலே அந்த ஆணவத்தை அழிப்பது மிக மிக கடினம். அந்த கருத்தை மையப்படுத்திதான் விசாகத்தில் பிறந்த முருகன் 14வது என்ற கணக்கிலே கார்த்திகையிலே சூரனை வதம் செய்கின்றான். அது மட்டுமில்ல, மனதின் பிறப்பிடமே 14 முதல் 40 அலை வேகம் தான். மனித மனதுக்கு அனுபவங்கள் பதிகின்ற, பிரதிபலிக்கின்ற காந்த அலைக்களத்தின் வேகம் என்ன என்றால் 14 முதல் 40 வரை உள்ள 27 அலை நீளங்களிலே தான் பதியுதல் உண்டாகும். அது மட்டுமல்ல, இந்த விசாகத்திலே அலகு குத்தி, பால் காவடி எடுத்து, பால் குடம் எடுத்து பாத யாத்திரை சென்று முருகனை ஸ்தலத்திலே வழிபடுவது என்பது பக்தி மார்க்கம்.
இதனுடைய உட்பொருள் என்ன என்று பார்க்கணும். மனதுக்கு மையம் வித்து சக்தி. அதனால் வைகாசி விசாகத்தில் முருகனுக்கு பால் காவடி எடுக்க வேண்டும் என்பது தத்துவார்த்தம். அடுத்து அழகு குத்துவது எதற்காக என்றால், அழகு குத்திய நாக்கினால் வாயினால் பேச முடியாது. மனமே முருகனின் மயில் வாகனம். மனதை அறிய வேண்டும் என்றால் மௌனம்தான் சிறந்த வழி. வாய் மூடி புலன் அடங்கி மௌனத்தில் ஆழ்கின்ற போதுதான் மனம் தன்னை அறியும், தன் மூலமாகிய அறிவை அறியும், அறிவாகிய தெய்வத்தை அறியும். அதனால் அழகு குத்துவது. பிறகு காவடி ஏந்துதல் என்றால், காவடி என்பது ஒரு வகையான தியானம், தவம். அதாவது புரு மத்தி என்கின்ற ஆக்னா சக்கரத்திற்கும் பின் மண்டையிலுக்கென்ற பிடரி கண்ணுக்கும் இடையிலே ஒரு காவடி ஆடுவது போல மனதை முன்னும் பின்னும் அசைத்து 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 லயமாகினால் அங்கே மனோன்மணி வாசல் திறக்கும். மன உள் மணி மனோன்மணி என்று சொல்லுவார்கள். அந்த துரிய வாசல் திறந்தால் அதற்கு இன்னொரு பெயர் வைத்தார்கள், கேட் வே டு காட், பிரம்மரந்தர் என்று பெயர் வைத்தார்கள். இறைவனை அறிவதற்கான நுழைவாயில் என்று பொருள் பிரம்மரந்தர் என்றார். அதற்கு காவடி எடுப்பது. பாத யாத்திரை எதற்காக என்றால், சுத்த தேகமே சுத்த மனசுக்கு அடிப்படை. தேகம் சுத்தமானால் மனசு சுத்தமாகும். தேகத்தை சுத்தப்படுத்துகின்ற வகை என்ன என்றால் உபவாசம், உண்ணா நோன்பு, அதே போல நடைப்பயிற்சி. இந்த இரண்டும் உடலை சுத்தப்படுத்தும். சுத்த தேகம் சுத்த மனசுக்கு வழிவகுக்கும். இப்படி இந்த சடங்குகளை எல்லாம் அர்த்தம் புரிந்து செய்திருந்தால் முருக பக்தர்கள் ஞானிகள் ஆகியிருப்பார்கள். இன்னொரு சாமி, இன்னொரு கடவுள், இன்னொரு மதம் என்று இடம் மாற மாட்டார்கள். காரணம் என்ன என்றால், இந்த அர்த்தத்தை அனர்த்தமாக்குவதற்கென்றே ஒரு கும்பல் இருக்கிறது உலகத்துல. அவர் செய்கின்ற கூத்துகளால், வியாக்கியானங்களால், விளம்பரங்களால் சமுதாயம் உண்மையான ஆன்மீகத்தை ஏற்க மறுக்கிறது. அதாவது ஒரு கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் எதிர்ப்பது ஆபத்தானது. அதைவிட பல மடங்கு ஆபத்தானது ஒரு கருத்தை புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்வது. நாத்திகம் என்று எதிர்ப்பது பெரிய புத்திசாலித்தனம் அல்ல, அது ஒரு ஆபத்தான விளையாட்டு தான். அதே போல பக்தன் என்று எதையும் ஏற்றுக்கொள்வது அதைவிட ஆபத்தான விளையாட்டு. பொருள் விரயம், உழைப்பு விரயம், இன்னும் சில சமயங்களில் நிம்மதியும் கற்பும் விரயமாகும். இதெல்லாம் பார்க்கின்றோமே. அப்ப காரணம் என்ன? இது போன்ற அதீதமான நம்பிக்கை, யாரை எங்கே நம்புவது என்ற தெளிவில்லாமல் நம்புகின்ற போது உண்மையான குருமார்களை புறக்கணித்து விட்டு போலிவாதிகளிடத்துல சரணடைந்து விடுகிறார்கள். அவன் அவனுக்குரிய வேலைத்தானே செய்வான். எனவே ஒரு கருத்தை தெளிவாக அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதை பயன்படுத்தவில்லை என்றால் வாழ்க்கை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அதாவது ஆலய வழிபாட்டிலே தெய்வத்தின் பிரசாதம் கை நீட்டுகின்ற அனைவருக்கும் கிடைக்கும், எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கும். ஆனால் தெய்வத்தின் ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும்? எல்லோருக்கும் கிடைக்குமா? எல்லோரும் தான் கோவிலுக்கு போகிறார்கள், எல்லோரும் தான் வேண்டுகிறார்கள்,
எல்லோருக்குமே வேண்டியபடி கிடைத்து விட்டதா? இல்லையே. அப்போ தெய்வத்தின் ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் என்றால், தெய்வ நீதிக்கு பயந்து வாழ்கின்ற பக்தர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்பதை பக்தர்களுக்கு யாரும் சொல்லித் தருவது இல்லை. இன்னும் சொல்ல போனால், பல ஆலயங்களிலே இன்றைய காலகட்டத்துல நீ என்ன தவறு செய்தாலும் பரவாயில்லை, பரிகாரம் செய்துவிட்டால் இறைவன் மன்னித்து விடுவான் என்று பேசுகிறார்கள். இது எவ்வளவு ஆபத்தான விளையாட்டு என்பது யாரும் புரிந்து கொள்ளவே இல்லை. தர்மம் தவறிய வாழ்க்கை பாதுகாப்பளிக்குமா? மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நிரப்பெற. மனம் தெளிவடைந்தால், மனம் பக்குவமடைந்தால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பாக இருக்குமே தவிர, கலங்கப்பட்ட மனதுக்கு எந்த வகையிலேயும் பாதுகாப்பு கிடைக்காது என்று தீர்ப்பளித்தவர் வள்ளுவ பெருந்தகை. அதையே தான் எல்லா பக்தி மார்க்க நூல்களும் பேசுகின்றன. கருத்துக்களை திசை மாற்றி விட்டு விட்டார்கள். மக்களுக்கும் அதை நம்புவது சாதகமாக இருக்கிறது. நீ எந்த அதர்மத்தை செய்தாலும் பரிகாரம் செய்தால் விலகிவிடும் என்று சொன்னால், அதர்மத்தை நாடுகின்ற பக்தர்களுக்கு ரொம்ப சௌகரியம். கொலைகள் செய்பவனும் கொள்ளையடிப்பவனும் கோவிலை கட்டுவதற்காக பாவத்தின் சம்பளத்தை சாமிக்கு தந்துவிட்டு காசு பணத்தை மீண்டும் என்ன என்றார் ஒரு பழைய பாட்டில. அதுதான் பக்தி மார்க்க கூட்டமே தவிர, தர்மத்தை நேசிப்பவர்கள் யோசிப்பார்கள். எனவே ஒழுக்கமில்லாத பக்தியை இறைவன் ஏற்பதில்லை என்பதை அருவமான அந்த தெய்வத்தால் பக்தர்களுக்கு நேரடியாக வந்து சொல்ல முடியாது. அந்த நீதியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பல வேஷதாரிகள் மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஆனாலும் தெய்வத்தின் பிரதிநிதியாக குரு என்ற உயர்ந்த மகான்களை உருவாக்குகிறது அதே இறைநிலைதான். அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர் என்று அழைக்கத்தான் செய்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்றால் துன்பம் நீங்கும், வாழ்வு வளம் பெறும். அதை புறம் தள்ளிவிட்டால் என்ன கதி? பட்டுத்தான் தீரும் என்றால், கெட்டுத்தான் மாறும் என்றால் புத்திக்கு விளையது என்றார் கண்ணதாசன். ஓடத்தை பார்த்த பின்னும் வெள்ளத்தில் நீந்தி சென்றால் சொந்தத்தில் அறிவேது. ஓடம் இல்லாத போது நீந்தி போவது புத்திசாலித்தனம் தான். ஓடம் இருக்கின்ற போது நான் நீந்தித்தான் போவேன் என்றால் என்ன புத்திசாலித்தனம்? எனவே ஓடத்தை பார்த்த பின்னும் வெள்ளத்தில் நீந்தி சென்றால் சொந்தத்தில் அறிவேது. பட்டுத்தான் தீரும் என்றால் கெட்டுத்தான் மாறும் என்றால் புத்திக்கு விளையது. அதனால் இதெல்லாம் மாறி வர வேண்டும் என்பதைத்தான் மனம் பழுத்த நிலைதான ஞானம். அதை சுட்டி காட்டியதுதான் அந்த ஞானப்பழ நாடகம். அதுல கூட பாருங்க, முருகனுக்கு சினம் வந்து போய் நின்ற இடம் பழனி மலை. பழம் நீ, பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம். துவைத்தம். பதமடைந்தோம் ஒன்றானோம். அத்வைத்தம், பரமானந்தம். அதனால் இறைவனிடத்திலே பூர்ணமாக சரணடைகின்ற போது கெட்ட எண்ணமோ கெட்டதை செய்ய வேண்டும் என்ற வேகமும் வராது. அதற்காகத்தான் சரணடைவது என்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தையை பயன்படுத்தினார். சரணாகதி என்பது சாதாரணமான வார்த்தை அல்ல, உயர்ந்த பக்குவத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. பல பக்தர்கள், பலர் அல்ல, எல்லா பக்தர்களும் இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள்? வந்த வினையும் வந்த துன்பம், வருகின்ற வல்வினையும் வரப்போகின்ற துன்பங்கள் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. அப்படியே நடுநடுங்கி ஓடியே போயிடும்.
யாருக்கு போச்சு? யாருக்கு போச்சு? ப்ரூஃப் எங்க? அப்ப என்ன பொருள் இதற்கு? வினை என்றால் செயல். வந்த வினை அதர்மத்தை செய் என்று ஒரு ஆசை இப்ப நிற்கிறது. அதற்கான கதவு திறந்து வைத்திருக்கிறது. இதை செய்தால் உனக்கு ஏகப்பட்ட லாபம் வரும், பதவி உயர்வு கிடைக்கும் என்று அதர்மத்திற்கு வாசல் திறந்து வைத்திருக்கிறது. வந்த வினை. வருகின்ற வல்வினை, இதை விட உயர்ந்த பதவி தரப்போகிறேன், இந்த அதர்மத்தை செய்தால் இதோட பெரிய அதர்மத்தை நீ செய்யலாம். ஒரு கொலை செய்தாயா, 10 கொலை செய்தாயா, ஒரு கொலை செய்தால் நீ அரசியல்வாதி, 10 கொலை செய்தால் மந்திரி. மிகப்பெரிய ஒன்று நிற்கிறது. இந்த அதர்மத்திலிருந்து நான் தப்புவது எப்படி? இந்த பாவத்தை செய்யாமல் நான் தப்பிப்பது எப்படி? வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. நீ தெய்வத்தை நம்பி, முருகனை நம்பி சரணடைந்து விடு. அப்படி சரணடைந்து விட்டால் ஆசைகள் உன்னை சிறைப்பிடிக்க முடியாது, மனம் உன்னை பந்தப்படுத்த முடியாது. அப்ப தர்மம் சார்ந்த வாழ்க்கை உனக்கு உத்தரவாதம் கிடைக்கும். எனவே வினைகள் தான் கலங்குமே தவிர விளைவு கலங்காது. வினைக்கும் விளைவுக்கும் மிக பெரும் பேதம் உண்டு. வினை என்பது செயல், விளைவு என்பது செயலுக்கு வருகின்ற பலன். அப்ப நல்லதை செய்தால் புண்ணியம் வந்து சேரும், கெட்டதை செய்தால் பாவம் வந்து சேரும். பாவத்தின் விளைவு துன்பங்கள், புண்ணியத்தின் விளைவு இன்பங்கள். அப்ப நமக்கோ நம் சந்ததிக்கோ என்ன வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்து அதற்கு தகுந்தபடி செயல்பட வேண்டும். ஒன்றை ஆசைப்பட்டு விட்டு இன்னொன்றை செய்தால் பலன் வராது. ஏனென்றால் இறைவனுடைய தீர்ப்பு துல்லியமான தீர்ப்பு. யாருடைய பிரார்த்தனைக்காகவோ வேண்டுதலுக்காகவோ அபிஷேக ஆராதனைக்காகவோ அங்கே மாற்றி எழுதப்படுவதே கிடையாது. அவ்வளவு துல்லியமான நீதிமன்றம் அந்த இறைவனுடைய நீதிமன்றம். எனவே அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த மனதை விசாலப்படுத்து. மனம் பக்குவமானால் வாழ்க்கை வசந்தமா. அதற்கே ஒரு கவியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஆண்டி போல வேஷமிட்டு அவன் இருப்பானாம், அவனை அரசன் போல சிங்காரித்து தேர்ந்தெடுப்பாராம். வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை, மன வீட்டுக்குள்ளே அவன் இருந்தும் காண்பவர் இல்லை. பழனி மலையில முருகன் கோமநாடியாக இருப்பார். ஏன்னா ஞானப்பழத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டார் இல்லையா? அப்ப முற்றும் துறந்து பழனிக்கு ஆண்டி கோலத்துல வந்து விட்டார். ஆண்டி போல வேஷமிட்டு அவன் இருப்பானாம். சிவனே தான் முருகனா வந்தான். அப்ப முருகனே இங்கே ஒரு நாடகம் ஆடுகின்றார். முற்றும் துறந்து விட்டால் ஞானம் பெறலாம் என்று ஒரு பாடத்தை காட்டுகின்றார். ஆண்டி போல வேஷமிட்டு அவன் இருப்பானாம். ஆனால் பழனியிலே நாம் போகின்ற போது ராஜ அலங்காரம் பார்த்த பிறகு வருவதுதான் நமக்கு சிறப்பு என்று சொல்வார்கள். அபிஷேகம் ஆராதனை எல்லாம் முடிந்து அலங்காரம் முடிந்த பிறகு ராஜ கோலத்தை பார்த்தால்தான் நாம் ராஜா போல வாழ முடியும் என்று ஒரு ஐதீகம் உண்டு. அவனை அரசன் போல சிங்காரித்து தேர் இழுப்பாரார் தங்கரதம். ஆனால் உண்மை என்ன? வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை. இவன் சும்மா வந்து கும்பிட்டு விட்டு போனானா? இவர் தங்கரதம் இழுத்தாரா? அவருக்கு அள்ளி கொடு, இவனுக்கு எண்ணி கொடு என்று பேதம் பார்ப்பவன் அல்ல முருகன். வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை. சரி, அவனுடைய வீடு எது? பழனியா, இல்ல அறுபடை வீடா, இல்ல குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமா என்றால் அவனுடைய இடம் என்ன? மன வீட்டுக்குள்ளே அவன் இருந்தும் காண்பவர் இல்லை.
நம்முடைய இருதயத்திற்குள்ளாகவே நமக்குள்ளாகவே கொடுக்கின்றிருக்கின்றான் இறைவன். வீட்டுக்குள்ள இருக்கின்ற இறைவனை இவன் மனதை விட்டு உள்ளே பயணித்து அவனை தேடுவதை விட்டு விட்டு வெளியிலே போய் தேடுகின்றான். கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். கருணை மறந்தே வாழ்கின்றார், தினம் கடவுளை தேடி அலைகின்றார். அப்ப கருணை இங்கே பொங்கினால் தெய்வீகத்தை இங்கே அறியலாம். இதை மறந்துவிட்டு எத்தனை கோவில்களிலே ஏறி இறங்கினாலும் முருகனை தரிசிக்க முடியாது. ஏனென்றால் சிறு எல்லைக்குள் அவன் இல்லை. இந்த பிரபஞ்சமாக காந்த களமாக நிறைந்திருப்பவன் முருகன். அந்த காந்தத்திற்கு உட்பொருளாக ஈர்ப்பு சக்தியாக நிறைந்திருப்பவன் சிவம். எனவே அந்த சிவ பரம்பொருளே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. சுத்த வெளியாக, இயங்கு களமாக, உலகமாக, சீவன்களாக, மனிதர்களாக, நானாக எங்கும் நிறைந்தவன் இறைவன். யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை என்பது கீதையின் சாரம். எனவே இந்த கருத்தை புரிந்து கொண்டு உண்மையான வைகாசி விசாகத்தில் உண்மையான முருகனை தரிசிப்பதற்கு நம்முடைய மனதை உள்நோக்கி திருப்ப வேண்டும். தன்னுள் தன்னை தேடும் முயற்சி தவம். தவத்தின் மூலமாக மட்டுமே மனம் ஒடுங்கும். மனம் ஒடுங்கினால் மட்டுமே பிரபஞ்சமாக விரியும். அப்படி விரிந்தால் மட்டுமே ஆனந்தம் அனுபவமாகும். விசாகம் நமக்கு நிறைவை தரும். அந்த மன விரிவை பெற வேண்டும். அதற்காக இந்த சடங்குகளை பயன் கொள்வதிலே தவறு இல்லை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய அமர்வை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.